வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி ரத்தினபுரத்தில் 8 பரப்பு காணி அழகிய வீட்டுடனும் பயன் தரும் மரங்களுடனும் விற்பனைக்காக வந்திருக்குது. முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகிய மதில் எல்லாம் கட்டி அழகான கேட் எல்லாமே போடப்பட்டிருக்குது. இதில் டபுள் கேட்டும் போடப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் சிங்கிள் கேட்டும் போடப்பட்டிருக்குது. பாருங்கள், அழகாக மதில் கூட கட்டப்பட்டிருக்குது. இந்த காணி தொடர்பான விவரம் பார்வையிடுவதற்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை உடனுக்குடன் சேரும். நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றது. இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ளே சென்று இந்த காணிக்குள்ளே இருக்கிற விடயங்களை ஒவ்வொன்றாக பார்வையிடுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடு முன்னுக்கே மாபிள் எல்லாம் தூணுகளுக்கு பதிச்சு அழகாக இருக்குது பார்க்க. உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க டிசைனிங் வீடாகத்தான் இது காணப்படுது. முழுமையாக சோடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு வீடு. இப்போ நாங்கள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30 இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 35 அல்லது 40 கமுகு மரம் காணப்படுது. வீட்டுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக கமுகு எல்லாமே ஒரு டிசைனுக்கு வைக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீடை முதல் பார்வையிடுவோம். பிறகு நாங்கள் காணியை பார்வையிடுவோம். நிலத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான அந்த கல் எல்லாமே பதிச்சிருக்கணும் பாருங்கள். அந்த வாசல் மட்டும் அப்படியே இஞ்சால சதுரமாக பதிச்சிருக்குது. அழகாக இருக்குது. தூணுக்கு பாருங்கள், மாபிள் ஒட்டி இருக்கணும் பாருங்கள். நல்ல ஒரு அழகான டிசைன் மாபிள் ஒன்று ஒட்டி அற்புதமாக இதை டிசைன் பண்ணியிருக்கணும் பாருங்கள். இந்த முன்பகுதியில் சிறிய போட்டிகோ மாதிரி ஒன்று போட்டிருக்கணும். அதுக்கும் நிலத்துக்கு மாபிள் பதிச்சிருக்கணும். இல்லை மேலே ஃப்ளாட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஜிப்சன் போர்ட் முழுமையாக பயன்படுத்தி அழகான டிசைனிங் வேலைகள் செய்திருக்கணும். இப்போ நாங்கள் கோளுக்குள்ளே மட்டும் சொன்னால் கோளுக்கும் அழகான டிசைன் மாபிள் பதிச்சுக்க பாருங்கள். பார்க்கவே அற்புதமாக இருக்குது. மேலுக்கும் லெவல் சீட்டெல்லாம் ஜிப்சன் போட்டில் அற்புதமாக செய்து லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கணும் பாருங்கள். 3 ஃபேன் கோளுக்கு மட்டுமே பூட்டி இருக்கிறார். பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அற்புதமாக இருக்குது பார்க்க. ஏன்னா அப்பா, இன்னும் ஒரு வடிவாக வேலைப்பாடுகள் செய்திருக்கணும். ஜன்னல் கதவுகள் அனைத்துமே அரைக்கையான முறையில் போடப்பட்டிருக்கு. நிலத்துக்கும் பாருங்கள் நல்ல ஒரு டிசைனிங் மாபிள் கொடுத்துருக்கணும். அப்படியே நாங்கள் மேல் மாடியும் கொழுவல் விட்டுருக்கணும். நான் உங்களுக்கு இதில் மேலே ஏறி காண்பிக்கிறேன். ஆனால் மேலே வேலைகள் இன்னும் இடம்பெற இல்லை. மேலே கொழுவல் விட்டுருக்கணும். நாங்கள் இதில் ஏறி பார்ப்போம். உள்ளாலையும் நீங்கள் மேலே வேலைகளை முடிப்பீங்களா இருந்தால் பாருங்கள். இதில் இடவழி விட்டு இஞ்சால அடைச்சி மேலே கூரை போட்டிருக்கிறார். இந்த படிக்கு தண்ணி உள்ளே வராமல் நீங்கள் மேற்கொண்டு இதை கட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் சமையலறையை பார்வையிடுவோம். இதுதான் சமையலறைக்கான பகுதி. இதில் உள்ளுக்கு மற்ற வேலைப்பாடுகள் இடம்பெறையில் எம்டியாகவே இருக்குது. சமையலறைக்கு மேலே பாருங்கள், ஜிப்சன் போர்ட்டில் அழகாக செய்து ஒரு அற்புதமான ஒரு டிசைனிங் லைட் ஒன்று கொடுத்துருக்கிறார். அது தவிர நாங்கள் இப்பொழுது இஞ்சால பகுதியில் ஒரு அறை இருக்குது. அதையும் போய் பார்வையிடுவோம். பாருங்கள், இந்த அறைக்குமே மேலே ஃபேன் எல்லாம் போடப்பட்டிருக்குது. நல்ல பெரிய அறையாக காணப்படுது. ஏசி பூட்டி இருக்குது பாருங்கள். ஃபேனும் போட்டு ஏசியும் இந்த அறைக்கு பூட்டப்பட்டிருக்குது. அழகான கர்ட்டின் எல்லாமே போடப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் அடுத்த அறைக்கு போவோம். இது சாமி அறை. சாமி அறைக்குள்ளே பாருங்கள், அந்த சாமி படம் வைக்கிற தட்டை சீமேந்தாலையும் கட்டி அதுக்கு மேலே மரத்தால் வேலைப்பாடுகள் செய்து அதுக்கு கீழே பொருட்கள் வைக்கிற தட்டுகளை டிசைன் பண்ணியிருக்கிறார். அற்புதமாக இருக்குது பார்க்கவே. என்னென்று சொன்னால் பொருட்களை கீழே வைத்து அங்கு இங்கே என்று சொல்லி அதை ஒரு குப்பையாக வைத்திருக்காமல் அழகாக அனைத்து பொருட்களையும் இதற்குள்ளேயே வச்சு சாமி அறையை நீங்கள் நல்ல ஒரு அழகாக வைத்திருக்க முடியும். நடுவில் இருக்கிற தூணுக்கும் மாபிள் ஒட்டி இருக்கிறேன். நாங்கள் இப்பொழுது 3வது அறையை பார்வையிடுவோம். 3வது அறையும் நல்ல பெரிய அறையாக தான் இருக்குது பாருங்கள். மேலே ஃபேன் பூட்டி இருக்கிறார். லைட்டுகளும் மேலே பூட்டப்பட்டிருக்குது. எல்லா அறைகளுக்கும் கேர்ட்டின் அழகான கேர்ட்டின்கள் போடப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த அறைக்குமே மாபிள் நிலத்துக்கு பதிச்சிருக்கிறார்.
அப்படியே நாங்கள் இப்போ அட்டாச் பாத்ரூம் இருக்கிற பகுதிக்கு வருவோம். அட்டாச் பாத்ரூமுக்கும் நல்ல ஒரு டிசைனிங் மார்பிள் பதிச்சிருக்கிறார், கண்ணாடியெல்லாம் பூட்டப்பட்டிருக்குது. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமட் புது மாடலில் வந்து கொமட் பூட்டியிருக்கிறார். குளிப்பதற்கான அறைக்கு நடுவிலேயே கண்ணாடி பார்ட்டிசம் பண்ணி மேலே வந்து உயரத்துக்கு இந்த கட்டிடத்துக்கு வந்து மார்பிள் பதிச்சிருக்கணும் பாருங்கள். நிலத்துக்கும் வந்து ஊத்தப்பிரலாத நல்ல ஒரு மார்பிள் பதிச்சிருக்கணும். அற்புதமாக இருக்குது. எல்லா வேலைப்பாடுகளுமே பார்ப்பதற்கு உண்மையிலேயே மேசில் இருக்குது. அற்புதமாக வந்து வீடு வந்து வடிவமைத்திருக்கிறார். வெளிப்பகுதியிலையும் வந்து ஒரு குளியலறை வந்து கட்டியிருக்கிறார் பாருங்கள். தொட்டி எல்லாமே உள்ளுக்கு கட்டி ஒரு குளியலறை ஒன்று கட்டப்பட்டிருக்குது. வெளிப்பகுதியிலையும் வந்து பின்பகுதியில் ஒரு மெலசல கூடம் கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். வெளியாலையும் ஒரு மெலசல கூடம் வந்து கட்டியிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து கட்டுக்கிணறை வந்து பார்வையிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வற்றாத நீரோட்டத்தை கொண்ட குடிதண்ணீருக்கு உகந்த ஒரு கட்டுக்கிணறு வந்து காணப்படுது. உங்களுடைய தேவைகள் அனைத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரியாக காணப்படுது. அப்படியே நாங்கள் இந்தியாவில் வந்தோம் என்று சொன்னால் வெளியாலையும் ஒரு விறகடுப்பு சமையலறை வந்து இருக்குது. உள்ளே வந்து விறகு பயன்படுத்தாமல் வெளியால் வந்து சமைக்கக்கூடிய மாதிரியாக செட் பண்ணப்பட்டிருக்கு. இப்பொழுது இவர்கள் இதில் தான் சமைக்கணும். ஏன்னா உள்ள கிச்சன் வந்து வேலைப்பாடு நடக்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து விறகடுப்பு செட் பண்ணியிருக்கணும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வைக்கிற தட்டெல்லாம் இதில் மாவுள் எல்லாம் பதிச்சு, சிங் தட்டுக்கு இதுக்கு மாவுள் எல்லாம் பதிச்சு மேலே ஃபேன் எல்லாம் போட்டு இதுவே ஒரு நல்ல ஒரு வடிவாக தான் கட்டியிருக்கார் பாருங்கள். இதுக்கு மாவுள் எல்லாம் பதிச்சு அற்புதமாக வந்து கட்டியிருக்கிறார். இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து இதனுடைய படிக்கு, அதாவது வெளியே வந்து படி காணப்படுது. இந்த படியில் ஏறி மேலே போய் நாங்கள் பார்வையிடுவோம். அப்படியே மேலே நாங்கள் போனோம்னு சொன்னால் மேலே வந்து பாருங்கள் முழுமையாக வந்து தூணன் போட்டு கொழுவல் எல்லாமே விட்டுருக்கு பாருங்கள். தூணெல்லாம் போடப்பட்டிருக்குது. நீங்கள் மேற்கொண்டு எஞ்சிய வேலைகளை முடித்து கொண்டால் மேல் மாடியிலையும் நீங்கள் வீடு கட்டிக்கொள்ள முடியும். ஒரு அழகான டிசைனான வீடை மேலேயும் நீங்கள் கட்டிக்கொள்ள முடியும். நல்ல உறுதியாக வந்து கொங்கிரீட் போடப்பட்டிருக்குது. உறுதியாக வந்து பிளாட் பண்ணப்பட்டிருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 திசையுமே பாதுகாப்பான அயல் காணப்படுது பாருங்கள். பக்கத்தில் வீடுகள் அருகாமையிலேயே இருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பின்னுக்கு முன்னுக்கு 4 திசைகளுமே அயல் வந்து காணப்படுது. கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியில் நிறைய உறவுகள் காணி கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு காணி தேடும் உங்களுக்கு இது ஒரு நல்ல காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. வீடு வந்து நல்ல செலவழித்து நல்ல டிசைனாக வந்து கட்டியிருக்கிறார். மேற்கொண்டு நீங்கள் பிடித்திருந்தால் இந்த காணியை வாங்கிக் கொள்ள முடியும். நீங்களும் இதுபோன்று உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நிறைய பயன் தரும் மரங்களும் இந்த காணிக்குள்ளே நிற்கிது பாருங்கள். முழுமையாகவே பயன் தரும் மரங்கள் காணப்படுது. நாங்கள் அந்த பயன் தரும் மரங்கள் என்னென்ன நிற்குதுன்றது தொடர்பான விவரத்தையும் வந்து நாங்கள் பார்வையிடுவோம். இந்த வெளியால் இருக்கிற மெலசல கூடத்துக்கும் வந்து சிவருக்கு நிலத்துக்கு எல்லாமே மார்பிள் பதிச்சிருக்கிறார் பாருங்க. இந்த காணிக்குள்ளே வந்து 35 நிறைய காய் காய்க்கிற தென்னை நிற்கிது. அது தவிர 40 கமுகு நிற்கிது, பிலா நிற்கிது, மா நிற்கிது. இவ்வாறு பயன் தரும் மரங்கள் ஒன்றென்று வேறு மரங்களும் காணப்படுது. அவ்வாறு அமைந்த 8 பரப்பு காணியைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய காய் காய்க்கிற தென்னை என்று சொல்லியிருந்தனால் பாருங்கள், எல்லா மரத்திலையும் நிறைய காய் காய்ச்சிருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த காணியினுடைய பின்பகுதியிலையும் முழுமையாக பயன் தரும் மரங்களுடன் அழகாக வந்து இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடும் பொழுது அனைத்தையும் பார்வையிட்டு மேலதிகமாக கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக வந்து 6,30,00,000 என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இதில் திரையிலே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். நேரடியாக சென்று பார்வையிட்டு கதைத்து பேசி இந்த காணியை வாங்கி கொள்ள முடியும். இதுபோன்று நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றது. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.